அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நம்ம செல்வந்தர் ஆகிடுவோம். அந்த டாப்பிக்கை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு ஒன்றும் பெரிய மாயம் மந்திரம்லாம் கிடையாது. அது நல்ல ஷேருங்களை தேர்ந்தெடுத்து மிக பொறுமையாக பேசுகிற மாதிரி இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் பழைய காணொலியில் சொல்லியிருக்கேன். அதனால் பழைய காணொலியெல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு ஷேரினுடைய ஃபண்டமெண்டலை நம்ம பார்த்துட முடியும். மணி கண்ட்ரோல், ஸ்க்ரீனர், குரோப் ஆப் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். மணி கண்ட்ரோலில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதை ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டு நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனுடைய ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் அதை சொல்கிறாங்க. அதனால் நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு 5-6 முறை நம்மளது கிராக் ஆகிருக்கு மார்க்கெட்டு. மறுபடியும் மீண்டு எழுந்து இன்றைக்கி ஏறக்குறைய நிஃப்டி 23,000 பாயிண்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு ஏறி இறங்குறது தான். அதுக்கோசரம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக இதில் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டினுடைய ராஜா இந்திய நாட்டினுடைய ராஜா, அவருடைய கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பாடங்களை எடுத்துட்டு நம்ம பண்ணோமா இன்னும் ஈஸியாக வெற்றி அடைய முடியும். அவர்தான் ராஜேஷ் ஜூன்ஜூன்வாலா, இந்திய மார்க்கெட்டின் ராஜா, முடிசூடாத சக்கரவர்த்தி. அவர் வெறும் 5,000 முதலீட்டில் ஆரம்பித்தவர் இன்னைக்கு 30,000 கோடிக்கு அதிபதி ஆனது எப்படி என்ற வாழ்க்கை வரலாறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் ராஜஸ்தான் மாநிலத்தில் பிறந்திருக்காரு. அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவர் மனைவி ரேகா ஜூன்ஜூன்வாலா தான் அவருடைய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை அனுபவம் எப்படின்னா, அவங்க அப்பா ஒரு இன்கம் டேக்ஸில் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்திருக்காரு. அவர் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு அவர் நிறையா ஃபெயிலியர் ஆகிட்டார். அதனால் சன்னிட்ட ஷேர் மார்க்கெட் பக்கமாக வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் சரி நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக தான் போகணும் அப்படின்ட்டாரு. அது அப்புறம் இவர் யோசனை பண்ணார். சரி ஃபஸ்ட்டு டிகிரி முடிப்பான்ட்டு டிகிரி முடித்தார், சார்ட் அண்ட் அக்கௌண்டன்ட் முடித்தார். அப்புறம் அவங்க அப்பாட்ட போய் கேட்டார், உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலைன்னா வேணால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அவருடைய சொந்த முதலீடு ஒரு 5,000 ரூபா தான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கொஞ்சம் கடன் வாங்கி உடனே அந்த டைமில் தான் 1985 டாட்டா டீ அப்படிங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காரு. அது அப்போ 43 ரூபா இருந்திருக்குது. அப்புறம் கரெக்டாக 3 மாதம் கழிச்சு அது 143 ரூபா போயிருக்கு. அப்படியே சோல்டு பண்ணிட்டு வெளியே வந்துட்டார். அப்போ அந்த 3 மாதத்தில் மட்டும் அவருடைய நிகர லாபம் 5 லட்ச ரூபா. அப்புறம் அந்த 5 லட்ச ரூபாய் என்ன பண்ணார், டைட்டான் ரூபின் கிறிஸ்டல் அப்படிங்கிற ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணார். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அவர் ஒரு 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் 30 லட்சமாக மாறிடுச்சு. உடனே என்ன பண்ணார், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பொறுமையாக இருந்தால், ஒரு பேஷன் மாதிரி இருந்தால் சம்பாதிக்க முடியுங்கிற வித்தையை தெரிஞ்சிட்டாரு. அவர் ஏற்கனவே இது ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்திருக்காரு. அதாவது அப்பயே சொல்லுவாராம், ஷேர் மார்க்கெட் சென்செக்ஸ் 50,000 பாயிண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு. அப்படின்னா எவ்வளோ ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சென்செக்ஸினுடைய இது ஒரு 500 பாயிண்ட், அவர் சொல்லும் போது ஒரு 500 பாயிண்ட் தான் இருந்திருக்குது. அதனால் அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய இதை கணிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்காரு. அப்புறம் 2003 டைட்டான்கிற ஷேரை வாங்கியிருக்காரு. டைட்டான் அப்புறம் அப்போ ஒரு கொஞ்சம் இறங்கு முகமாக இருந்திருக்குது. அப்போ அதனுடைய விலை வெறும் 3 ரூபா தான். உடனே டைட்டானில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வெறும் ஷேர்ஸ் அதனுடைய டிவிடெண்ட் மட்டுமே நிறையா வாங்கிட்டு அந்த இதை மட்டும் அப்படியே ஷேர் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ஷேர் இன்னைக்கு 3,200 ரூபா டு 3,300 இருக்குது. அப்போ எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு, 1000 மடங்குக்கு மேலே வளர்ந்துருக்குது. அதே மாதிரி லூபின்கிற ஷேரு 140 மடங்கு வளர்ந்துருக்குது. அந்த ஷேர்ஸை கொஞ்சம் வித்துட்டாரு. இப்போ கிறிஸ்டல் அண்டு டைட்டான் தான் வச்சுருக்காரு. அப்புறம் இந்தியன் ஹோட்டல்ஸு வச்சுருக்காரு. டைட்டான் கம்பெனி பெருமளவு வச்சுருக்காரு. அவருடைய போர்ட்ஃபோலியோவில் அதிக பர்சன்டேஜ் உள்ளது பார்த்தீங்கன்னா டைட்டான் கம்பெனி தான். அதனால் டைட்டன் கம்பெனி இன்றளவும் அவர் வச்சுக்கிட்டு டிவிடெண்ட் வாங்கிட்டு இன்றைக்கி அதை அப்படியே லாங் டேர்மாக வச்சுருந்துருக்காரு. அப்புறம் ஷேரை வாங்கிட்டு ஒரு பேஷன் மாதிரி இருக்கிறது ஒன்று தான் அவருடைய குறிக்கோளாக இருந்திருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராகவும் இருப்பாராம் கேள்விப்பட்ட வரைக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஒரு ஷேரில் ஒரு உதாரணத்துக்கு
அதாவது ஒரு 3 மடங்கு வளரும் போது அந்த 1 மடங்கை வந்து விற்று எடுத்துகிட்டு வந்துடுவார். விற்று எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஷேரில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். இது அவர் ஃபார்முலாக வந்திருக்குது. நானும் ஏற்கனவே இல்லை காணொலியில் சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் ட்ரேடு பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 3 மடங்கு ஒரு 30,000 போடுறீங்க, அது லாபம் வந்துச்சு, டபுள் மடங்கு வந்துச்சுன்னா ஒரு 10% ஷேரை, ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஷேரை விற்றுட்டு வந்துடுங்க. அந்த 10,000 ரூபா ஷேரில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஷேரை எப்படி ஃபண்டமெண்டல் இது பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த ஃபண்டமெண்டலை தேர்ந்தெடுத்து அந்த ஷேரில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சொத்து மதிப்பு ஏறிட்டே இருக்கும். அதே மாதிரி இவர் வந்து தான தர்மங்கள் நிறையா வந்து டொனேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஏறக்குறைய ஒரு 50 கோடிக்கு மேலே வந்து வருஷம் தானம் பண்ணுவாராம். அப்படி ஒரு இதாக இருந்தார். ஒரு அற்புதமான மனிதரை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அவருடைய அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு படிப்பனையாக இருந்திருக்குது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். நல்ல ஃபண்டமெண்டல் பர்சன் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு மேலே அந்த ஷேரில் வாங்கிட்டு பொறுமையாக காத்திருக்கணும். அதே மாதிரி கிராக் ஆகும்போது, மார்க்கெட் கிராக் ஆகும்போது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து நம்ம எக்ஸஸான அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 1000, 2000, 5000, 10,000 இப்படி ஏதாவது போட்டுகிட்டே இருக்கும். அது கிராக் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் 10 மடங்கு ஒரு லம்சமாக ஒரு 50,000, 1 லட்சம் கொஞ்சம் புரட்டி டக்குன்னு போட்டோம்னா அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே 6 மாதத்தில் மேலே ஏறி வந்துடுது. அதன் மூலம் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும். இதுக்கு மேலே மார்க்கெட்டு கீழே இறங்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்படியோ ஒரு கிராக் இப்போ வரும். கொரோனா பீரியடில் வந்த பிறகு இப்போ வந்து இனிமேல் வர்றது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது. அந்த டைமில் நீங்கள் வந்து அமௌண்ட்டை ரெடியாக ஓரளவுக்கு வச்சுருங்க. அப்போ வந்து மார்க்கெட்டு வந்து இது இறங்குமுகமாக இருக்கும்போது நீங்கள் அப்போ ஜெயிக்க வேண்டிய காலம், அதுதான் உங்களுடைய பொற்காலமாக இருக்கும். அந்த டைமில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவை பலப்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகிடுங்க. அதே சமயத்தில் அவர் ஒரு அது நம்மளை மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து இன்றைக்கி வந்து 30,000 கோடிக்கு மேலே அவருடைய சொத்து மதிப்பு இருக்குது. அப்படின்னா புரிஞ்சுங்க, நம்மளாலேயும் முன்னுக்கு வர முடியும். நம்ம நடுத்தர வாழ்க்கையை விட்டு விலகி நாம் வந்து பெரும் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறது இது ஒரு படிப்பனையும் நம்மளுக்கு கிடைக்கிது. அதே சமயத்தில் வந்து ஏழ்மையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நடுத்தர வாழ்க்கைக்கு வாங்க. நடுத்தர வாழ்க்கையிலேருந்து அடுத்து மிகப்பெரிய செல்வந்தராகணும். அதுக்கு இந்த சுலோகங்கள்லாம் சொல்லியிருக்கேன். பழைய காணொலியெல்லாம் பாருங்கள். மனசை வலிமைப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நெகட்டிவ் திங்கிங்கே வராது. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே வரும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வச்சு நம்ம ஸ்லோகங்களை ஃபார்ம் பண்ணி நம்ம அடிக்கடி 10 முறை 20 முறை 100 முறை சொல்லிட்டு வரும்போது நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிருது. அது ஆள் மனசில் பதிஞ்சிருது பிரபஞ்ச சக்திகிட்ட போயிடுது. பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளுக்கு அந்த சூழ்நிலையை வெற்றிக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. அப்போ அதன் மூலம் நம்ம அந்த கெட்டியாக அந்த சூழ்நிலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த வாய்ப்புகளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு மேலும் மேலும் நம்ம வந்து வளர்ந்துடலாம். அதனால் உங்கள் மனசை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறங்கிறது அந்த பழைய காணொலிகள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து ஷேர் மார்க்கெட் ஃபண்டில் எப்படி பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பழைய காணொலியை பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்கள். இப்போ கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபண்டுங்கிறது ஓரளவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் பழைய காணொலியை பார்த்து அது அடிக்கடி அந்த கோடிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன நீங்கள் கேட்கவே வேண்டியதில்லை. நீங்கள் அடிக்கடி அதையே நீங்கள் இது பண்ணிவிட்டு போயிடலாம். அது இன்னொன்று வந்து மணி கண்ட்ரோலில் ஆப்பை இறக்கி வச்சுங்க. அது மணி கண்ட்ரோலில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு 1 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குது, 3 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குது, 5 வருஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குது, அது லான்ச் பண்ண டைம் என்ன, அது இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கால்குலேட்டரு ஒன்று ஆப்பை இறக்கிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லம்சமாக எஸ்ஐபியான்னு போட்டுங்க. எத்தனை வருஷங்கிறத போட்டுங்க, கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி எத்தனை பர்சன்டேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சிடும். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து இந்த 2 ஆப் வச்சுமே நீங்கள் செல்வந்தராகிடலாம்.
அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டு உடனே ஆரம்பிங்க. நல்ல நல்ல ஷேர்களை வாங்குங்க. நீங்கள் சீக்கிரம் செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம்.